ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் அருவன். நம்ம குட்டனை போய் நட்டு பார்த்திங்கன்னா இன்னையோட 10 நாள் ஆகிடுச்சு. நம்ம நட்ட நாள்லேருந்தே பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. 2 நாளுக்கு ஒரு முறை நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. அதனாலே பார்த்திங்கன்னா வயலில் கொஞ்சம் தண்ணி நிற்கிது. அந்த தண்ணி நின்ன பக்கம்லாம் பார்த்திங்கன்னா சரியாக முளைக்கலாம். அந்த பக்கம் அப்படியே கட்டை அழுகிடுச்சு. அது பச்சை பிடிச்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக அது அழுகி இருக்காது. அது நட்ட நாள்லேருந்தே மழை பெய்யவே ஈரமாகவே இருக்குது. சரியாக பச்சை பிடிக்கல. பாதி தான் பச்சை கட்டியிருக்கு, பாதி பச்சை கட்டலை. ஓரளவுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் மேடு பகுதி. இந்த மேட்டு பகுதியெலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே துளிர் விட்டு நல்லாவே வந்திருக்கு. ஈரமான பகுதியில் தான் கொஞ்சம் அப்படியே அழுகுன மாதிரி இருக்குது. அதாவது வந்த துளிரே பார்த்திங்கன்னா அப்படியே அழுகி காஞ்சி போயிருக்கு. இது கொஞ்சம் மேடான பகுதி. இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. அதே போல் இந்த ஜிஞ்சோவை பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது கொஞ்சம் மேடான பகுதி. ஆனால் இது எல்லாமே நல்லாவே வந்திருக்குங்க. பாருங்கள், எல்லாமே நல்லாவே துளிர் விட்டுருக்கு. இதில் அவ்வளோவா எனக்கு தெரிஞ்ச டேமேஜ் இல்லை. நான் என்னென்னா இந்த ஜிஞ்சுவோ தான் டேமேஜ் ஆகிடும். ரொம்ப சின்ன சின்ன ஸ்டெம்மாக இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம 2-3 தான் நான் நட்டுருக்கேன். அவர் 5-6 நட சொன்னாங்க. நான் 2 ஸ்டெம்மு அதான் நட்டுருக்கேன். 2-3 இதான் நட்டுருக்கேன். நீங்கள் என்ன பாருங்கள், எல்லாமே 8 நடுங்க, 10 நடுங்க, இல்லை கொத்தாக வச்சு நடுன்னு சொன்னாங்க. நம்ம புது முறையாக 2 தான். இது ஒரு ஸ்டெம், இது ஒரு ஸ்டெம், 2 தான் வச்சு நட்டது. 2 வச்சு நட்டப்போ நல்லாவே வந்திருக்கு. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தால் 3 வச்சு நட்டுருப்பேன். நல்லாவே வந்திருக்கு. ஜிஞ்சு குட்டனை பேர் தான் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு இந்த மழையால். நம்மளும் தண்ணி வைக்கிறோம். அன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிடுது. அப்புறம் 2 நாள் காயுது. சரி, காயுது, நல்லா காயுது சொல்லிட்டு தண்ணி வச்சோம்னா மழை வந்துடுது. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதெல்லாம் இந்த பக்கம் இது பார்த்திங்கன்னா வேலி மசால் பாருங்கள். இதுங்க காட்டுறேன். இந்த பாருங்கள், நம்ம அப்படியே கோடு போட்டு தானே விட்டோம். அந்த லைனில் அப்படியே நீட்டாக முளைச்சிருக்கு பாருங்கள். அந்த லைனில் அப்படியே நீட்டாக முளைச்சிருக்கு. அதெல்லாம் இப்போ தான் ஏற்கனவே ஆல்ரெடி விதை நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே நம்ம கொஞ்சம் கோழிங்களுக்காக விதைச்சிருந்தோம். இந்த வரப்பு வரும், அதுலேருந்து விதை ஃபார்ம் ஆகி எல்லா இடத்துலையுமே முளைச்சிருக்கு. இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையுமே வரப்பில், மஞ்சில், அந்த கட்டையில் அது கண்ணாப்பின்னு முளைஞ்சிருக்கு. இப்போதான் ரொம்ப குட்டி குட்டியாக முளைஞ்சி வர ஆரம்பிச்சிருக்கு. எந்த ஸ்டேஜ் இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மழையால் களை ரொம்ப அதிகமாக வேகமாக வருது. ரொம்ப அதிகமாக இருக்குது களை. எல்லா பில்லும் வேகமாக இருக்குது. நம்ம 15 நாளில் களை கொத்தணும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த மழை பெய்யறதை பார்த்தா நம்மளால் கொத்த முடியுமான்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சவுண்டால் விதைச்சிருந்தோம். அந்த சவுண்டால் சரியாக முளைக்கல. அது ஏன்னு தெரியல. ஆனால் நல்லாவே 24 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சு பச்சை கட்டினா பிறகு தான் நம்ம எப்படி சொல்கிறது, அது மூக்குத்தி வரும்ல, அந்த மாதிரி முளைப்பு வந்த அப்படி தான் நான் விதைச்சேன். அப்படின்னு பார்த்திங்கன்னா சரியாக முளைக்கல. இங்கே பாருங்கள், முளைச்சது இது. ஆனால் அதிகமாக வேலி மசால் தாங்க. ஆல்ரெடி நம்ம பூமியிலே அந்த விதைறதில் வேலி மசால் தான் எக்கச்சக்கமாக முளைச்சிருக்கு. நம்ம அதை களை வெட்ட முடியுமானே தெரியல, அந்தளவுக்கு நெருக்கமாக முளைச்சிருக்கு. நம்ம பில்லு வெட்டும்போது எப்படி ஒரு அடிக்கு ஒன்று விட்டு வெட்டுறதான்னு தெரியல. இங்கே பாருங்கள், இதுலேயும் சவுண்டால் தான். ஆனால் வேலி மசால் எந்தளவுக்கு முளைச்சிருக்கு பாருங்கள். இந்த பச்சையாக தெரிஞ்சு பாருங்கள், எல்லாமே வேலி மசால் தான், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இதில் நம்ம சவுண்டால் தான் நம்ம நடவு பண்ணியிருக்கோம். சவுண்டாலே எங்கேயோ ஒன்று முளைச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா மல்பெரி சரியாக சாலை தெரியல. சாலை பார்த்திங்கன்னா 5 அடிக்கு சாலை, ஒரு சாலையும் செடிக்கு செடி 3 அடி என்ற விதத்தில் நட்டுருக்கேன். இப்போ தான் அது துளிர் கட்டி வருது. இது நட்டு பார்த்திங்கன்னா இன்னும் 8 நாள் ஆகுது. இங்கே பாருங்கள், காட்டினா சரியாக தெரியல. இங்கே பாருங்கள், இப்போ தான் துளிர் விட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 நாட்களில் இது நல்லாவே வளர்ச்சி இருக்குன்னு நினைக்கிறேன்.
எல்லா மல்பெரியுமே பச்சை கட்டி வந்திருக்கு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிற்கிது. தண்ணி நிற்கிறதுனால டேமேஜ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எல்லா இடத்துலையும் வேலி மசால் தாங்க இருக்குது. பரவாயில்ல, இருக்கட்டும், நல்லது தானே. மல்பெரிலையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேலி மசால் தான் இருக்குது. எக்கச்சக்கமாக அதான் முளைஞ்சிருக்கு. மல்பெரி அந்தளவுக்கு துளிர் விட்டு வந்திருக்கு பாருங்கள். 8 நாள் தான் ஆகுது. நல்லாவே ஒரு துளிர் கட்டி நல்லாவே வந்திருக்கு. நன்றி மக்களே, இன்னொரு பதிவில் பார்க்கலாம்.